டைனோசர் இந்த பெயர் ஆதியிலேயே வந்த பெயர் அல்ல. இது பல ஆண்டுகளாக பல ஆராய்ச்சியாளர்களால் பெயர் சூட்டப்பட்டு இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. இது நிரந்தரமான பெயரா? இதன் விடை இதோ உங்கள் பார்வைக்கு. 1677 ராபர்ட் பிளாட் இவர்தான் முதலில் டைனோசர் எலும்பை கண்டுபிடித்தார். 1824 வில்லியம் பக்லாண்ட் என்பவர் டோன்ஸ்ஃபீல்ட் என்ற கிராமத்திலிருந்து புதைப்படிவத்தில் தாடை எலும்பை கண்டுபிடித்தார். அதை பற்றி ஒரு கட்டுரையை வெளியிட்டார். இது பெரிய பல்லி போன்ற உருவம் கொண்ட ஒரு மிருகம். இதற்கு மெகலோசரஸ் என்று கிரேக்க வார்த்தையில் முதலில் பெயரிட்டார். ஆனால் அது ஒரு பெரிய கொன்று வாழும் விலங்கு என்று கூறுவதை தவிர அவரால் அதை பற்றி அதிகம் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் உண்மையில் இதை ஒப்பிட எதுவும் இல்லை. அடுத்தடுத்து வந்த புதிய கண்டுபிடிப்புகள் பிரிட்டிஷ் மக்களின் கற்பனையை கவர்ந்தன. டைனோசர்களை பற்றிய முதல் பெரிய பாப் கலாச்சார குறிப்புகளில் ஒன்று சார்லஸ் டிக்கன்ஸின் நாவலான பிளீத் கவுசில் என்பது. இது முதலில் 1852க்கும் 1853க்கும் இடையில் 20 எபிசோட் தொடராக வெளியிடப்பட்டது. இதன் பிறகு 2 அமெரிக்க பழங்கால ஆராய்ச்சியாளர்கள் புதிய டைனோசர் கண்டுபிடிப்புகளுடன் ஒருவரையொருவர் மிஞ்ச போட்டியிட்டனர். அவர்கள் எட்வர்ட் ரிங்கர் கோப் மற்றும் ஓத்னியல் சார்லஸ் மார்ஸ் என்பவர்கள். 1870 தொடங்கி அவர்கள் தங்கள் செல்வங்களையும் வளங்களையும் புதிய அகழ்வாராய்ச்சிகளுக்கு நிதியளிப்பதற்கும் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு பயன்படுத்தினர். இதன் விளைவு 100க்கும் மேற்பட்ட புதிய டைனோசர்களை கண்டுபிடிக்க முடிந்தது. இந்த கண்டுபிடிப்புகளான டைனோசர் எலும்புகள் மற்றும் டைனோசர் எலும்புக்கூடுகள் அனைத்தும் அருங்காட்சியகங்களில் பார்வைக்கு வைக்கப்பட்டன. இதனால் பொதுமக்கள் டைனோசர் புதைப்படிவங்களை மிக நெருக்கமாக பார்க்க முடிந்தது. இதையடுத்து டைனோசர்கள் ஏன் அழிந்து விட்டன, எப்படி அழிந்தன என்பது போன்ற கேள்விகளும் எழுந்தன. 1980ஆம் ஆண்டில் விஞ்ஞானிகள் லூயிஸ் மற்றும் வால்டர் அல்வாரெஸ் ஆகியோர் பூமியில் ஒரு சிறு கோள் தாக்கம் ஒரு அழிவு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கலாம், இது பெரும்பாலான டைனோசர்களை கொன்றது என்றனர். இது முதலில் சர்ச்சைக்குரியதாக இருந்தாலும் ஆல்வாரெஸ் கருதுகோள் விஞ்ஞானிகளிடையே பரவலான ஏற்றுக்கொள்ளலை பெற்றது. இதற்கு பிறகு 1988ஆம் ஆண்டில் யுனிவர்சல் பிக்சர்ஸ் டைனோசர்களை பற்றிய அனிமேஷன் செய்யப்பட்ட குழந்தைகளுக்கான முதல் திரைப்படத்தை தி லேண்ட் பிஃபோர் டைம் என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியது. இதில் மிக முக்கிய பங்கு வகித்தது ஜுராசிக் பார்க் ஆகும். டைனோசர்களை பற்றிய நமது அறிவியல் ரீதியான புரிதல்கள் மாறினாலும் எத்தனை பேர் அவற்றை பார்க்கிறார்கள் என்பதை திரைப்படமும் அதன் தொடர்ச்சிகளும் தொடர்ந்து வடிவமைக்கின்றன. உண்மையில் பெரும்பாலான டைனோசர் இனங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பதாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளதால் அவற்றை பற்றிய நமது கருத்துக்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த டைனோசர் என்ற பெயர்